தேனிகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலவெளியில் கூட கர்த்தரை ஆராதிக்க வந்தவர்கள் அனைவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாக வாக்கியப்படுவார்கள். ஆமென். உலகத்துல பார்க்கும்போது எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் உண்மையிலே வாக்கியமுள்ள பிள்ளைகள், அவர்கள் வாக்கியம் பெற்ற பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார், அவர் பிரசன்னம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட கொஞ்ச நேரம் தியானிப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடம் சொன்னார்கள். ஆமென். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது எங்கே போனார்? மலையின் மேல் போனார். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் இயேசு இந்த உலகத்திலே சுற்றித் இருந்த நாட்களிலே இயேசுவை பின்பற்றினவர்கள், இயேசுவை அதாவது தொடர்ந்து அவரோடு கூட போனவர்கள் திரளான ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆயக்காரர்கள் இருந்தார்கள், பரிசேயர் இருந்தார்கள், வேதபாரகர் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், அபிசுவாசிகள் இருந்தார்கள், இன்னும் சுகம் வேணும் என்று வாசியோடு பின் சென்றவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அற்புதம் ஏதாவது நடக்குமா பார்க்கலாம், என்னென்னலாம் அற்புதத்தில் செய்வார் பார்க்கலாம் என்று சொல்லி அவரை பின்பற்றினவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. அவர் திரளான ஜனங்களை பார்த்தார், திரளான ஜனங்கள். ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று. அந்த மாதிரி திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆரம்பத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ கூட இயேசு கிட்ட வந்த வஸ்திரத்தை தொடவில்லை. ஏன்னா திரளான ஜனங்கள் அவரை நெருங்கி கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினாலும் ஆண்டவராகிய கர்த்தர் இவர்களை பாராதபடி அவர் மலையின் மேல் ஏறினார். ஹல்லேலூயா. அந்த 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. గలిలయ, దెకపోలి, యెరూషలేము, యూదాయ ప్రదేశముల నుండి, యోర్దానుకు అవతల నుండి బహు జనసమూహము ఆయనను వెంబడించిరి. இந்த வசனத்துல கூட என்ன வாசிக்கிறோம்? திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் பின் செல்வார்கள். திரளான ஜனங்கள் இயேசுவை பற்றிக் கொண்டு அல்லது இயேசுவை பின்பற்றி போகிறார்கள், உண்மைதான். ஆனால் கர்த்தராகிய தேவனோ இவ்வளவு திரளான ஜனங்களை பார்த்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிந்தனையில் இருக்கிறாங்க, ஒவ்வொருவரும் அதாவது இன்னொருத்தர் பஞ்சாப கூட ஐயாயிரம் கொஸ்டின் அந்த மாதிரி நீங்க என்ன கொடுத்துருவாரோ, நீங்க என்ன அற்புதம் நடந்தா எங்க பசியை நான் போக்கிக் கொள்ளலாமோ என்று சொல்லி பலர் எண்ணத்தோடு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனமே இல்லைங்க. ஆமென். சிலர் என்னதான் பண்றாங்க, குற்ற நடவடிக்கைகளாலே வந்தாங்க. ஆமென். இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் சொல்றாங்க, என்னெல்லாம் இவங்க பேச்சுல கவனித்தீங்களா, எப்படியெல்லாம் இவங்க குற்றப்படுத்துறாங்கன்னு நிறைய பேர் பின்பற்றினாங்க. ஆமாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இயேசுவோ ஹல்லேலூயா திரளான ஜனங்களை கண்ட போதிலும் அவர் மலையின் மேல் ஏறினார். ஆமென். ஹல்லேலூயா. மலையின் மேல் ஏறினார். ஒரு உன்னதமான இடத்துக்கு போனார். சமபூமியில் அவர் இருக்கல, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல போனார். அவர் அங்க போய் அவருடைய ஸ்தானம் என்ன என்பதை அவர் காட்டினார். ஜனங்களே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பூமிக்குரியவன் அல்ல, நான் மேலானவர். ஹல்லேலூயா. நான் வானத்திலிருந்து இறங்கினதான ஒரு ஜீவன் அப்பர். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான ஒருவர் என்று சொல்லி அவருடைய ஸ்தானத்தை விட்டுக் கொடுக்காதபடி அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. அவர் மலையின் மேல் ஏறி அவர் உட்கார்ந்த பொழுது, அவர் அங்க உட்கார்ந்த பொழுது என்ன நடந்தது பாருங்க. திரளான ஜனங்கள் இருந்தாங்க, யாரும் இயேசுகிட்ட ஏறி போகல. யார் போனாங்க? அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். உண்மையா என்ற நேசிக்கிற பிள்ளைகள் மட்டும் அவர்கிட்ட போவாங்க. அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்மை நேசிக்கிற பிள்ளைகள், தம்மில் அன்பு கூறுகிற பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட
மலையின் மேல ஏறி போது கஷ்டமான ஒரு வேலை, கஷ்டமான ஒரு அனுபவம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனாலும் இந்த அழைக்கப்பட்டவர்கள் சீஷர்கள் அவர்களிடத்திலே போனார். 12 சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசுவிட்ட போனார்கள். அவர்கிட்ட போய் உட்கார்ந்தார். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்கள் உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஹalleluya. இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு நல்லா தெரியும் யார் என்கிட்ட இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், இவங்களுக்கு நான் என்ன உபதேசம் பண்ணணும், இவங்களுக்கு இப்பொழுது அற்புதம் வேண்டாம், இவங்களுக்கு இப்பொழுது அடையாளம் வேண்டாம், வியாதியிலிருந்து சுகம் வேண்டாம், இவங்களுக்கு அதாவது அற்புதம் வேற சுகம் வேற. ஆமென். புரியுதுங்களா? இல்லாத ஒன்றை அதாவது நடக்காத ஒரு நடக்கம் தான் அற்புதம். உங்களுக்கு நான் முடியவே முடியாது அதான் அற்புதம். நீ தலைவலி கால்வலி கைவலி இருந்து படுத்துற வரணும் சுகம், கட்டவனுக்கு சுகத்தை கொடுக்கிறான். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் பார்க்கிற இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ என் பிள்ளைகளை நான் நன்றாய் வைத்திருக்கிறேன், நான் அழைக்கப்பட்ட என்னால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் சுகமா இருக்கிறாங்க. இவர்களுக்கு தேவையான என்ன தெரியுமா? ஒரு உபதேசம் தேவை. இவர்களுக்கு தேவையான ஒரு உபதேசம், ஒரு படிப்பினை தேவை, அவர்களுக்கு ஒரு பாடம் தேவை. இனி இவங்க வர நாட்களிலே நான் என்ன இன்னும் கொஞ்ச நாள்ல நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன். 3 வருஷம் தான் இந்த உலகத்துல நான் வாழ போறேன். நான் என் பிதாவினிடத்திலே நான் போய்வேன். ஆனா இவர்களுக்கு நான் ஒரு உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு நான் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவராகிய கர்த்தர் படிப்படியாக ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த காலங்களில் உங்களோடு நான் அவர் சொல்லிக் கொடுத்த நான் 8 படிகளை குறித்து சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹalleluya. அதாவது ஸ்தோத்திரம். ஒரு மலையின் மேல் ஒரு அனுபவம் வேண்டும் என்று சொன்னார், ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம போகணும்னு சொன்னார், அல்லது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி உள்ளவர்களாய் காணப்படணும்னு சொன்னார், அல்லது நான் ஒரு மெச்சூரிட்டி அல்லது எப்படி சொல்றது ஒரு வளர்ந்த ஒரு விசுவாசியா நான் இருக்கணும்னு சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நீங்கள் ஆனாலும் சக்சஸ்ஃபுல்லாக ஆக வேண்டும். அப்பொழுது நாம் தேவன் எவ்வளவு காட்டினார் பார்த்தீங்களா, அந்த உயர்ந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும். இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு நாம் செல்ல வேண்டும். ஹalleluya. முதலாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், இரண்டாவது வாசிங்க. அவன் எஜமானே, இன்னுமைன வார்த்தையில் பரலோக ராஜ்யம் வாய்க்கு. மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் முதலாவது படி. ஆமென். ஒரு ஸ்தானத்துல நான் போகணும்னு சொன்னா படிப்படியாக நான் போகணும். ஆமென். இப்ப நான் இந்த பில்டிங்ல 3rd floor போனேன்னா எடுத்தோடனே நான் 3rd floorல போய் உட்கார்ந்துட முடியாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல முதலாவது படியில கால வைக்கணும். ஆமென். 2வது படிக்கு போகணும். அடுத்து நான் 3வது படியில வைக்கணும். 4வது படிக்கு போகணும். இப்படிதான் படிப்படியாக போய் தான் மேலே நான் போக முடியும். எடுத்தோடனே நான் பறந்து போய்விட முடியவே முடியாது. அது ஆபத்து. திடீரென்று விழுந்து விடுவார்கள். ஆமென். நிறைய விசுவாசிகள் அப்படிதான் எடுத்த உடனே ஊனி இப்படி பண்ணி அப்படி பண்ணி கட்சியில ஒண்ணு இல்லாம போயிடும். அது தவறு. படிப்படியா போனா நம்ம நிரந்தரமா போய் சேர முடியும். ஹalleluya. சோ ஆண்டவரே படிப்படியா நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்து கொடுக்கிறார். என்ன சொன்னா முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமை, பேச்சிலே எளிமை, செயலிலே எளிமை, பார்வையில எளிமை, உடுக்கத்துல எளிமை, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆவியில எளிமை. அதாவது இந்த ஆவி, ஆண்டவர் தந்த ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அந்த ஆவியில ஒரு எளிமை வேணும். எளிமைன்னு சொன்னா தாழ்மை. ஆமென். ஹalleluya. நிறைய பேர் ஜெபிக்கிறத பார்த்து ஆண்டவரே இப்படி யாரும் ஜெபிக்கிறதில்லை. நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் ஒரு தூசி ஆண்டவரே, அப்போ அந்த நாட்களிலே. ஆனா இப்ப யாரும் அப்படி ஜெபிக்கிறதில்லை. எல்லாம் நான் விசுவாசத்துல என்ன பண்ணாங்க புரிஞ்சுக்கினாங்க. கர்த்தர் குப்பியா வைக்கல, கர்த்தர் தூசி வைக்கல. நான் நினைக்கிறேன்னா நான் இப்படி ஜோடினா நான் ரொம்ப தாழ்மைன்னு நினைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அல்ல தாழ்மை. ஆமென். வாயிலிருந்து வர்றது அல்ல தாழ்மை. தாழ்மை எங்கிருந்து வரணும்? ஆவியிலே வரணும். உள்ளத்திலிருந்து வரணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும். நான் வெளியே காட்டிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. உள்ளத்துல தாழ்மை வர வேண்டும். உள்ளத்துல தாழ்மை இருந்தா வெளியே தானே வரும். ஆமென்.
ஆமென். நான் என்கிற வார்த்தை வரவே வராது. நாளைக்கு நான் இங்க இருப்பேன், நாளைக்கு நான் இங்க செஞ்சிடுவேன், நாளைக்கு நான் அங்க செஞ்சிடுவேன் சொல்லாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானா அதான் எத்தனை நிருபத்துல சொல்லும்போது கர்த்தருக்கு சித்தமானா நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமானா நாங்கள் அந்த இடத்துல வருவோம் என்று சொல்லுங்க. நான் பண்ணிடுவேன் நடக்கவே நடக்காது. இது நான் சொல்லும்போது என்ன நடக்குதுன்னா இது பிசாசு இருக்கிறியே. நான் என்கிற வார்த்தை பிசாசு தான் யூஸ் பண்றான். அவன் எப்ப சொன்னாலும் நான் தான் பேசுவான். நல்லது பிள்ளைகள் அப்படி இல்லை. கர்த்தருக்கு சித்தமானா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உண்மை இல்லை, நான் என்னுடைய செயல் இல்லை, என்னுடைய பேச்சு இல்லை, என்னுடைய கிரியை இல்லை, நான் எதை செஞ்சாலும் என் ஆண்டவருடைய மகிமைக்காக அப்படிங்கிற அந்த தாழ்மை என்ன செய்யணும்? உள்ளது நாடுக்கு கவனம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம போன சொன்னா முதல்ல அவங்க எடுத்துக்கொள்கிற முதல் படி தாழ்மை. தாழ்மை, ஜெபத்துல தாழ்மை, பேசுறதுல தாழ்மை, காரியத்துல தாழ்மை. ஒரு உண்மையா பேசி எல்லாரும் பார்க்கலாம், அது இல்லை தாழ்மை. அவன் செயல்களிலே தாழ்மை, நீங்க எழுதுனீங்களா தாழ்மை, அவன் ஜெபிக்கிற வழியில தாழ்மை, எல்லாவற்றிலும் நமக்கு தாழ்மை வர வேண்டும். நான் ஒண்ணு இல்லை, நான் இல்ல பேசுறேன், நீங்க பேசுறேன், நான் இல்ல செய்யறதுக்கு சாமி, நீங்க செய்யணும். எந்த பலன், எந்த திறமை, எல்லாம் குப்பையா இருக்கு. நீங்க நீங்க நிறைய பேர் நம்ம சொல்றோம், ஆனா உள்ளத்துல நிறைவேறா உள்ளத்தை வாய் பேசும். உள்ளத்து நிறைவே வாய் பேசும். அப்போ உள்ளத்துல என்ன நினைக்கிறோம் அதுதான் வெளியே வரும். அப்போ உள்ளத்துல என்ன செய்யணும்? காரணம் வரணும். ஆவியில, அந்த ஆவியில தான் நமக்கு எளிமை வர வேண்டும். வாசிங்க ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம். ஏசாயா 57:15. நித்திய வாசியம் பரிசுத்த என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் செய்கிறார். உன்னதத்திலோ பரிசுத்த ஸ்தலத்திலோ வாசம் பண்ணுகிற நான் மனிதர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறவர்களும் ஒருங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர்களும் ஒருவொன்று பணிந்த ஆவியுள்ளவர்களும் வாசம் பண்ணுகிறேன். எங்க வாசம் பண்றாரா? ஒருங்கினவர் பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில். ஆவி உள்ளவர், அப்ப அந்த ஆவியில தான் பணிந்த ஆவி ஒருத்தர் ஆவியில வரணும், பணிந்து கொள்ளுகிற ஆவியில வரணும். அப்ப எல்லாமே நமக்கு அந்த ஆவியில தான். ஆவியில என்னன்னா இந்த உள்ளத்துல வரணும். எல்லாரும் பார்க்கணும்ன்ற அவசியமே கிடையாது. உனக்குள்ளே ஒரு தாழ்மை வர வேண்டும். அவன் உனக்குள்ளே ஒரு பெருமை இல்லாத ஒரு எண்ணம் வரணும். அந்த உள்ளத்துல தான் வெளியே ஏன்னா கத்த உள்ளத்தை பார்க்கிறார். மனுஷன் என்ன செய்யறான்? முகத்தை பார்க்கிறார். கர்த்தர் என்ன செய்யறாரு? உள்ளத்தை பார்க்கிறார். உள்ளத்தை பார்த்துதான் நியாயம் இருக்கிற கர்த்தர். ஆமென். அதாவது வலது பக்கத்துல இடது பக்கத்துல நெற்பவர்களை பார்த்து, வலது பக்கத்துல நெற்பவர்களை பார்த்து இதான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொன்னார். இவங்களை பார்த்து உங்களுக்காக பிசாசுக்காக ஆயத்தம் பண்ணி போமாட்டாரு. அவங்க கேட்கிறாங்க, எப்போ ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே கேட்கும்போது அவர் சொல்லியிருந்தான் எப்போ ஆண்டு சொல்றாரு? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், நான் சிக்கா இருந்தேன், நான் ஒரு பத்திரை இல்லாத இருந்தேன், சிறைச்சாலையில இருந்தேன், நீங்க என்ன பார்க்கல, நீங்க எனக்கு உதவி செய்யல. அப்போ அந்த உள்ளத்துல தான் கர்த்தர் பார்க்கிறாரு. இவங்க சொல்ற அதெல்லாம் நீங்க எப்போ பண்ணீங்க? நான் தான் செய்தேன். அப்ப அந்த உள்ளத்துல பார்த்தா கர்த்தர் கச்சராக நினைக்கிறார். அப்போ கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கிறோம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ சோ கட்டளை பிள்ளைகளாக நாம் முதல் படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தாழ்மை. ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ தாழ்மை குறித்த நான் ஒரு வசனத்தை கேட்டிருக்கோம், செய்தி கேட்டிருக்கோம். ஆனா தாழ்மை ஆமென். இந்த ஆவியில வரும்போதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்? ஆமென். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரம் என்னன்னா அப்படின்னா
தெரியாம விட்டுட்டேன். ஐயோ நீங்க அதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம். பரவாயில்ல விடு, ஆண்டவர் பார்த்து தான் இருக்கிற ஆண்டவர் நீங்க ஜெபிக்கல, நீங்க உபவாசிக்கல, இந்த வாரம் நான் இதை கைவிட்டேன், இல்ல சர்ச்சைக்கு போல, இல்ல நான் தசமாக கொடுக்கல, இல்ல நான் கொடுக்கல, ஐயோ நான் துக்கப்பட்டேன், இதெல்லாம் நமக்கு கேஷுவலா பண்ணிட்டு இல்ல. நாம் செய்தாலும் அவர்களை செய்கிறவர்கள் தான். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? துயரப்பட வேண்டும். எப்போ நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய கருத்துக்காக, அதாவது நெகிழ்ச்சியான காரியங்களுக்காக நம்ம துக்கப்படுகிறோமோ, துயரப்படுகிறோமோ, கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர்கள். நிறைய பேர் நினைக்கிறாங்க துயரம் ஆறுதல் சொன்ன உடனே வீட்டுல வர கஷ்டம், துன்பம், உபத்திரம் அதெல்லாம் கூட கர்த்தர் ஆறுதல் படுத்துறாரு தான். ஆனா முதலாவது நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய நாம் செய்கிறதான தவறுகளுக்காக நாம் துயரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மார்னிங் சொல்வாங்க இங்கிலீஷ்ல, மார்ன் MOURN அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே நெஞ்சு பேசாத, அதே ஃபீல் பண்ணுது. சரி, யாரும் வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த சாம நடந்துச்சுன்னா என்ன கண்ணீர் கூட வராது, அப்படியே துக்கப்பட்டு ஐயோ ஐயோ நீ இப்படி பண்ணிட்டே, இல்ல பேசுறதுதான் நல்லா இருந்துச்சு, நான் இப்படி பேசிட்டேன், ஐயோ நியாயம் போச்சு, அதையே நினைச்சு 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 அவங்க இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க, அவங்க வேற ஒரு வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி அதையே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ நாம முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது எப்படிக்காக ஏற்பட்டோம்னா நாம் கர்த்தருக்கு விரோதமா செய்கிற காரியத்துக்கு முதலாவது நாம் துயரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்புறம் கர்த்தர் என்ன செய்வாரு? ஐயோ என் பிள்ளை இவ்வளோ வேதனைப்படுது, என் பிள்ளை இவ்வளோ துக்கப்படுதுன்னு சொல்லி கர்த்தர் நம்ம ஆறுதல் பண்ணணும். மற்றபல காரியங்களுக்கு எல்லாம் கூட கர்த்தர் ஆறுதல் படுத்துறாங்க. அவர் தான் ஆறுதலின் தேவன், ஆறுதல் படுத்துகிறவர். ஆனா முதலாவது 2வது படி நம்ம மேலே போனோம், நான் உன்னதமான எடுத்துக்கணும், ஒரு ஆவிக்குள்ள வளர்ச்சி எனக்கு வேணும்னா 2வதாக நாம் செய்ய வேண்டியது நாம் துயரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வாசித்தோம்? ஏசாயா 61ஆம் அதிகாரம். துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாமலுக்கு பதிலாக இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரக்கூடிய காரியத்தை சொல்றாரு. இப்ப சொல்லுவாரு, எங்கே துயரப்படுகிறார்? சீயோனிலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய ராஜ்யத்திலே, தேவ பிரசன்னத்திலே துயரப்படுகிறவர்கள். தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து ஐயோ கர்த்தாவே நான் உங்களை துக்கப்படுத்திட்டான், நான் பேசக்கூடாது, அப்படி பேசுறேன், வேதனைப்படுத்திட்டான், அப்படி துயரப்படுகிறவர்களே கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறார். அந்த வசனத்தை ஒரு முறை கூட வாசிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், வெறியதற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். பாருங்க, சீயோனில துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் மட்டுமல்ல, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். யார்? பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அப்ப நமக்கு முதலாவது துயரம் எங்க வரணும்னா நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சஞ்சலத்துக்காக, நாம் அதாவது தேவனுக்கு விரோதமா செய்யற காரியத்துக்காக நாம் துயரப்பட வேண்டும். அது 2வது படி. ஹல்லேலூயா. 3வது படி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, பாத்தீங்க, స్వాధికులు ధన్యులు, వారు భూలోకమును స్వతంత్రించుకొందురు. ஆமென். என்ன வாசித்தோம்? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சாந்த குணம். ஆமென். சாந்த குணம். ஒருவன் சொல்றதா இல்ல, எந்த சூழ்நிலையிலும் அவங்க சாந்தமா இருப்பாங்க, கோபமே பட மாட்டாங்க. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சாந்தமா இருப்பாங்க. சாந்த குணம். ஆமென். அந்த சாந்த குணம் இருக்கும்போது, அதாவது ஒரு புதிய, அது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா, ஒரு புதிய மனுஷன் தனக்குள்ளே இருக்கிறான், ஒரு புதிய ஆவி தனக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற யாருக்குமே அந்த சாந்த குணம் கிடையாது. ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு மட்டும்தான் அந்த சாந்த குணம் இருக்கும். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், கொலை, வெறி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சாந்த குணம் இல்லாமல்தான். அவங்க அவ்வளவு சீக்கிரம் கோபப்பட்டுருவாங்க, அவ்வளவு சீக்கிரம் எரிச்சல் அடைஞ்சிருவாங்க. அதனாலதான் உலகத்துல எங்க பார்த்தாலும் வெட்டு,
வெட்டு கொலைன்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு மட்டும்தான் அந்த சாந்த குணம் இருக்கணும். ஏன்னா அவருக்குள்ளே ஒரு புதிய மனுஷன் இருக்கிறார், அவருக்குள்ள ஒரு புதிய ஆவி இருக்கு, அவருக்குள்ள ஒரு புதியதான இயேசுவானவர், அது எப்படி சொன்னா மறுபிறப்பு பிறக்கப்பட்டதான ஒரு மனுஷனாக ஒரு கர்த்தருடைய பிள்ளை மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். அவர்களுக்கு நிச்சயமாகவே சாந்த குணம் வேண்டும். அந்த சாந்த குணம் இருந்துச்சுன்னா அவங்க பூமியே சுதந்திரிச்சுக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பணத்தினால சுதந்திரிச்சுக்கலாம், பலத்தினால நான் இதெல்லாம் நான் உலகத்துல இருக்கிறதெல்லாம் நான் வாங்கிடுவேன், நான் என்ன என் பக்கமா நான் சேர்த்துப்பேன், ஜனங்களை என் பக்கமா இழுத்து கொண்டு நடக்காதுங்க. சாந்த குணம் இருந்துச்சுன்னா அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். సంగీతం 37వ అధికారం 11వ వచనం. దీనులు భూమిని స్వతంత్రించుకొందురు, బహుక్షేమము కలిగి సుఖించెదరు. ஆமென். சாந்தகுணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். பாத்தீங்களா? நமக்கு மனமகிழ்ச்சி சமாதானம் எங்க வரணும்? சாந்த குணம் இருக்கும்போதுதான். கோபப்படுறதுனால எரிச்சல் தான் வரும், நமக்கு வியாதி தான் வரும், பலவீனம் தான் வரும். ஆனா எப்ப நம்ம சாந்தமா இருக்கிறோமோ, பொறுமையா இருக்கிறோமோ, அமைதியா இருக்கிறோமோ, அப்போ மட்டும்தான் நமக்கு சமாதானமும் ஆறுதலும் நிம்மதியும் வரும். அப்பொழுது நாம் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளலாம். பூமி என்று சொல்லும் போது லேண்ட கூட சுதந்திரிச்சுக்கலாம். விசேஷமாக ஜனங்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஒவ்வொரு படியாக கட்ட சொல்லி கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்கப்படுவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. என்னவா? அழியாத இருக்கிற சாந்தம். இந்த சாந்தம் அழிவே அழியாது. சேஷ்மா பெண்களுக்கு கட்ட சொல்லுகிறார். இன்னும் ஒரு முறை கூட வாசிக்கலாமா? வாசிங்க. ಶಾಂತಿಕರವಾದ ಆ ಶಾಂತ ಮನಸ್ಸು ಎಂಬ ಒಳಗಣ ಭೂಷಣವೇ ನಿಮ್ಮ ಅಲಂಕಾರವಾಗಿದೆ. நமக்கு இருக்கிற அலங்காரம் என்னது? சாந்த குணம் தான். அந்த குணம் தான், அந்த சாந்த குணம் தான் நம்மை அலங்கரிக்கிறது, அழகுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அலங்காரம் நீங்க என்னதான் நீங்க வஸ்திரத்தை நல்ல வஸ்திரம் போட்டு சென்டெல்லாம் போட்டு ஸ்தோத்திர காதுக்கு மூக்குக்கு கைக்கு என்னதான் நீங்க பண்ணாலும் அது அல்ல அலங்காரம். ஆனா சொல்றாரு அது அல்ல அலங்காரம், சாந்த குணம் தான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. அழியாத அலங்காரமா இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவி. ஆவி அமைதியுள்ள ஆவி. நம்முடைய ஆவி கொந்தளிக்க கூடாது, அமைதியாக நமக்குள்ள இருக்கிற ஆவி அதாவது எரிச்சல் உள்ள ஆவியாய் மாறக்கூடாது. சாந்த குணமாக அமைதியில் உள்ள ஆவியாக நாம் இருக்க வேண்டும். அதாவது ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இந்த குணம் எதுக்குன்னா இருதயத்தில் மறைந்திருக்கிறதா. அமைதலும் உள்ள ஆவியும் சாந்தமும் இருதயத்துல மறைந்திருக்கிறது. அந்த மறைந்திருக்கிற ஆவி யாருக்கும் தெரியாது. கிரியை நடக்கும் போதுதான், பிரச்சனை வரும்போதுதான் எவ்வளவு சாஃப்டா இருக்காங்க. இவர் இவ்வளவு பேசிக்கிறாங்க, ஆனா கூட அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, ஒண்ணும் பேசாம அவ்வளவு சாஃப்டா இருக்கிறாரு, அவ்வளவு அமைதியா இருக்கிறாரு. கோபமே வராதா உங்களுக்கு? இவ்வளவு பேசிக்கிறாங்க. சிலர் கேட்கறத நம்ம கேட்டிருக்கோம். உங்களுக்கு கோபமே வராதா? இவ்வளவு பேசிக்கிறாங்க, நீங்க பண்ணா சைலண்டா இருக்கீங்களே. இதுதான் அமைதியில் உள்ள ஆவி. அமைதியில் உள்ள ஆவி. கர்த்தர் இதெல்லாம் கணக்குல வைக்கிறார். கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறார். நம்ம நினைக்க வேண்டாம் கர்த்தருக்கு எதுவும் தெரியல, கர்த்தர் எதுவும் பார்க்கல, இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்குல வைக்கிறார். கண்டிப்பா கர்த்தருடைய பிள்ளைகளா நானா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருக்கட்டும், கர்த்தர் எல்லாத்தையும் கணக்குல வைக்கிறார். அது கேட்ட பலனத்தான் கர்த்தர் தருவார். நீ எதை விதைக்கிறியோ அதான் நீ விதைக்கிறதுக்கு முன்ன அறுக்கிறதுக்கு முன்ன கிடையவே கிடையாது. ஆமென். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் அறுக்க முடியும். நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ அப்படிதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் எப்படி அமைதியுள்ளவர்களா இருக்கிறோமோ அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அதாவது உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள், அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது.
சாந்தமும் அமைதியுள்ள ஆவிதான் அவர்களுக்கு வெளியே பொண்ணும் பொருளும் இல்ல வசதியோ இல்ல எந்த சொத்து சுகமோ இல்ல. உனக்கு நமக்கு இருக்கிற அந்த அமைதி, நமக்கு இருக்கிறதான அந்த தாழ்மை, நமக்கு இருக்கிறதான அந்த பொறுமை, நமக்கு இருக்கிறதான அந்த சாந்த குணம், இது தாங்க வெளியேற பெற்றன. சோ கர்த்தர் நமக்கு இருக்க செய்யட்டும். 4வது படியை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವರು ಧನ್ಯರು, ಅವರಿಗೆ ತೃಪ್ತಿ ಆಗುವುದು. ಆಮೆನ್. என்ன சொல்ற? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர். அதாவது பசிதாகம், ஒரு பசி தாகம் ரெண்டும் சேர்த்து சொல்லுகிறார். ஒரு தாகம். நம்ம எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தாகம் இருக்கணும். அதாவது ஒரு வாஞ்சை. இன்னைக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு வரேன்னு சொன்னா இன்னைக்கு நான் என்ன அவசரத்தை பெற்றுக்கொள்ள போறேன். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் எல்லாம் அப்படிதான். இப்போ எல்லாமே எல்லாம் பின்னால போயிடுச்சு. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இன்னைக்கு நான் வாக்கிங் கிரேட் போறேன். இன்னைக்கு நான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கணும். இன்னைக்கு நான் ஒரு புதிய கிருபை பெற்றுக்கணும். இன்னைக்கு ஒரு புதிய பாஷையை பெற்றுக்கணும். இன்னைக்கு நான் ஒரு தரிசனத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல அந்த யோசனையோடவே நம்ம ஓடுவோம் பிரேயருக்கு. மார்த்தலையில தாச்சாச்சு இங்கிருந்து நடந்து ஓடுவோம். ஷார்ட்கட்ல போய் எப்படியாவது இன்னைக்கு போய் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொள்ளணும். எண்ணமெல்லாம் அதுதான், எண்ணமெல்லாம் அதுதான். ஒரு கன்வென்ஷன், இப்பெல்லாம் கன்வென்ஷன்ஸ் நடக்கிறதே இல்லை. அப்பெல்லாம் அதிகமா கன்வென்ஷன்ஸ் நடக்கும். கன்வென்ஷன் எங்க நடந்தாலும் ஓடுவோம். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு காலை கூட்டத்துல இதை பெற்றுக்கொள்ளணும், மாலை கூட்டத்துல இதை பெற்றுக்கொள்ளணும் சொல்லி மாற்றியோடு ஓடுவோம். தாங்க அந்த பசி இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். தாகப்படுவதற்கு தான் தண்ணீர் வார்க்கப்படும். ஆமென். ஹalleluya. அந்த ஆவிக்குரிய தாகம் இந்த நாட்களிலே நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஹalleluya. இந்த ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய பசி இந்த நாட்களிலே இந்த வாழ்க்கையிலே இந்த சபையிலே கிறிஸ்தவ சமுதாயத்திலே இல்லாம போயிருக்கு. கர்த்தர் அதை பார்த்து வருந்துகிறார். என் பிள்ளைங்க என்கிட்ட வாஞ்சம் கேட்க மாட்டேன்றாங்களே, என் பிள்ளைங்க சமுத்திரம் உட்கார மாட்டேன்றாங்களே, என் பிள்ளைங்க யாருக்காக கர்த்தர் கிருபையில வைத்திருக்கிறார், யாருக்காக கர்த்தர் வரங்களை வைத்திருக்கிறார், யாருக்காக கர்த்தர் வசதியோ வாகனங்களையும் ஆசீர்வாதங்களையும் யாருக்காக வைத்திருக்கிறார்? அவங்க பிள்ளைகளுக்காக. ஆனா நம்ம அதை கேட்கறதே அதெல்லாம் லீஸ்ட் பாதர் மாதிரி என்ன அதெல்லாம் அதை கேட்கறதா? ஐயோ அதுமா அதெல்லாம் வேணாம். என்னவோ சர்ச்சுக்கு போனா நாலு பேர் கூட சேர்ந்து பேசுறதுனா பாடினா போதும் அப்படிங்கிற மனப்பான்மையோட நம்ம இருக்கிறோம். நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. நமக்குள்ள ஒரு வாஞ்சை வேணும், நமக்குள்ள ஒரு தாகம் வேணும், ஒரு பசி வேணும். பசி எடுத்துச்சுன்னா சும்மா இருப்போமா? நம்ம உலக பிரகாரமாக நம்மளோட வயிற்றுக்கு உள்ள சரீரத்துக்கு பசி வந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? சாப்பாடு இல்லாத சாப்பாடு ஆகல நம்ம எதையோ ஒரு சீக்கிரம் போட்டு நம்மளோட பசி ஆத்திக்கும் இல்லைங்களா? தாகம் அந்த தண்ணீர் குடிச்சாதான் உண்மையிலே தாகம் தீரும். சரி தண்ணி இல்ல ஜூஸாவது ஃபர்ஸ்ட் வாங்கி குடிப்போம், அப்புறமா தண்ணி குடிப்போம். தண்ணி கிடைச்சது ஏதோ ஒண்ணு பார்த்து உடனே நம்ம அதை சரி பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? ஏன் அந்த ஆவிக்குரிய நிலைமையில அந்த தாகம் வரல? ஏன் அந்த வாழ்க்கையில அந்த பசி வரல? என்ன எல்லாம் வெற்றி திருப்தியான மாதிரி நம்ம காணுமே? ஏன் நம்ம வாழ்க்கை அப்படி இல்ல? ஏன் நம்ம குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு பசி இன்னும் இல்லாம இருக்கு? இங்க நீதியின் மேல் பசிதான் பண்றாரு. இன்னைக்கு சாதாரண பசியே இல்ல, ஆவிக்குரிய ஒரு பசியே இல்ல. எல்லாம் நம்ம சபை மட்டும் சொல்ல, நம்மள மட்டும் சொல்ல, சமுதாயமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு பசி தாகமே கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பசி தாகமே கிடையாது. பரவாயில்ல, எல்லாம் நான் எப்போ திரும்ப அபிஷேகம் பெற்றேன், 20 வருஷம் 30 வருஷத்துக்கு நான் அபிஷேகம் பெற்றேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அது எப்படி இருக்குதுன்னு கூட பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் டைம் கிடையாது. உண்மையிலே இருக்கா என்னன்னு கூட இன்னைக்கு தெரியல. அதே அன்னைக்கு பெற்ற நாள் அன்னை பாஷை தான் இன்னும் பேசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வளர்ச்சி எங்க இருக்கு? நம்முடையதான பசிதாகம் எங்க? நம்முடையதான ஜெப ஜீவியம் எங்க? நம்முடையதான ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் குந்தினவர்களாய் காணப்படுகிறோம். குந்தி நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் எழுந்து தைரியமா ஆண்டவருக்குள்ள நிக்கிறதுக்கு நமக்கு தைரியமே இல்ல, பலம் இல்ல, ஆண்டவரை கேட்கிறதுக்கு தைரியம் இல்ல. எப்ப பார் ஆண்டவர்கிட்ட போனா மன்னிப்பு கேட்கறதா கத்துக்கணும். ஆமா தானே? இதை செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னியும், அதை செஞ்சுட்டு ஆண்டவரே மன்னியும், ஜெபிக்கலாம் ஆண்டவரே மன்னியும், வேத வாசிக்கலாம் ஆண்டவரே மன்னியும், இதைதான் கத்துக்கணும். இதுதான் டெய்லி ஓடிக்குது. என்னைக்காவது ஆண்டவருக்கு தைரியமா கர்த்தாவே நீ
ஆண்டவரே. நீர் என்னோட பேசும் ஆண்டவரே. நீர் எனக்கு ரகசியத்தை கொடுங்க. என்னைக்கு நான் கேட்டுக்கிறோமா நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு நம்ம எல்லாம் போகவே இல்லை. இந்த வசனத்தை எடுத்த உடனே இதுவா மலை பிரசங்கமா அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மலை பிரசங்கத்திலே கர்த்தர் சொல்றார், நீ படிப்படியா ஏறி வா, நீ மேலே ஏறி வா, நீ மலையின் மேல உட்கார வேண்டிய கர்த்தருடைய பிள்ளை, நீ ஒரு உன்னத ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மேலான அனுபவத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஊழியக்காரி. இன்னைக்கு இன்னும் என் சமபூமியிலே நிற்கிற என்கிட்ட தைரியமா உட்கார்றதுக்கு உன்னால முடியல. நீ கர்த்தருடைய நிலைமை மாறிடுச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். நாம் எல்லாம் கர்த்தர் இருக்கிற இடத்திற்கு மேலான அனுபவத்துக்கு செல்ல வேண்டும், படிப்படியாக செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய தாகம் வர வேண்டும், ஆவிக்குரிய பசி இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் புள்ள சாப்பிடுறதே இல்லை, உங்களுக்கு பசியே எடுக்கிறது இல்லை. என்னல்ல பசியே எடுக்கிறது இல்லை. உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போவாங்க, டாக்டர் டானிக்கும் மருந்தும் அது இதுவும் கொடுத்து பசி வர மாதிரி பண்ணுவாரு. அப்பதான் அந்த புள்ள சாப்பிடுறதுக்கு half an hour முன்னால இந்த சிரப்பை ஊத்துங்க, ஒரு half an hour முன்னால அந்த டேப்லெட் கொடுங்க, அது சாப்பிட்டோம்னா பசி எடுக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கு, நம்ம உலகத்துக்கு போனதுக்குள்ள அப்படியே மொத்த வேஷம் தரிச்சு அப்படியே போயிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பசியே இல்லை, இன்னைக்கு ஆவிக்குரிய பசி இல்லை, இன்னைக்கு ஆவிக்குரியதான தாகம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆனாலும் நீரோடைகளை வாஞ்சத்தை தருவது போல தேவனே என் ஆத்மா உம்மேல் வாஞ்சியா இருக்கிறது என்று தாவீது சொல்றார். வாஞ்சியா இருக்கிறது ஆண்டவரே, உம்மேல் தாகமா இருக்கிறது கர்த்தாவே, ஜீவ தண்ணீரை எனக்கு ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தவறு செய்கிறார் சொல்றார், ஆண்டவரே என் பாவத்தை பாராதீயும் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் ஆண்டவரே, எனக்கு ஒருவரை கூட எனக்கு தயவு செய்ய மாட்டேன் என்று கேட்கிறார். கிதியோன் கூட கதறுகிறார், சிம்சோன் கூட கதறுகிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னும் அதே நிலைமையில இருந்து சொல்றோமா? ஒரு பசி தாகம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 34 அதிகாரம் 10 வசனம். சங்கீதம் 34:10. సింహపు పిల్లలు లేమి కలవై ఆకలిగొనును, యెహోవాను ఆశ్రయించు వారికి ఏమేమి కొదువై ఉండదు. ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳಾದರೋ ಒಂಟೆಗಿಲ್ಲ ನೆರಳಾದವು. ಯೆಹೋವನ குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரே நன்மையும் குறைபடாது. யார் தேடுவாங்க? பசியா மட்டும் தான் தேட முடியும். யார் தேடுவாங்க? தாகமா இருக்கிறவர்கள், தேவன் மேல் பசியா இருக்கிறவங்க, தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிறவங்க, தேவன் மேல் அன்பு கூறுகிறவங்க, தேவன் மேல் பச்சையா இருக்கிறவர்கள் மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் பசி வரும். அவங்களுக்கு மட்டும்தான் தாகம் வரும். சிங்க குட்டிகள் கூட தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கிறாங்க. அதெல்லாம் கர்த்தரை அதாவது எவ்வளவுதான் அது தேடினாலும் எதை கிடைக்காம இருந்தா அது பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தர் மேல் வாஞ்சையா இருக்கிறவர்களுக்கோ, கர்த்தரை பற்றிக் கொள்ளுகிறவர்களுக்கோ, கர்த்தரிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கோ ஒரே நன்மை குறைபடாது. கொரிந்தியர்ல சொல்லி இருக்கிற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஒன்றும் குறைபடாது. மத்தேயு 6 அதிகாரம் அதாவது 33 வசனத்திலே வாசிக்கிற வேளையில உண்ணவோ உடுக்கவோ தங்கவோ ஒன்றும் குறைபடாது. யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தர் மேல் பசி தாகமா இருக்கிறவர்களுக்கு, கர்த்தர் மேல் வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு, கர்த்தர் மேல் தாகமா இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் குறைபடாது. ஹல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 63 அதிகாரம் 10 வசனத்துல கூட வாசிக்கிறோம். பாத்தீங்க బలమైన ఖడ్గమునకు అప్పగింపబడుదురు, నక్కల పాలగుదురు. ஆமென். தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. வறண்டது விடாய்த்தது என் ஆத்துமாவே தாகமா இருக்கிறது. அவருடைய சூழ்நிலை பாத்தீங்களா? தாவீது சொல்றாரு, என்னென்ன சூழ்நிலை பாருங்க. அதிகாலமா உம்மை தேடுகிறேன், வறண்டது விடாய்த்தது. என் வாழ்க்கை அப்படிதான் கர்த்தாவே, என் வாழ்க்கை வறண்டு போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கை விடாய்த்து போயிட்டு இருக்கு, என் வாழ்க்கை தண்ணீர் இல்லாத நிலத்தை போல இருக்கிறது. அந்த நிலத்துல கூட என் ஆத்துமா உண்மையா இருக்கிறது. என்ன ஒரு அனுபவம் பாத்தீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படிப்பட்டதா இருக்கு? கர்த்தருக்கு நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? இதே தாவீதுக்கு வந்த அனுபவம் நமக்கு வருமா? நாம கூட அனுசமத்துல சொல்லலாமா? பிரச்சனையில இருக்க ஆண்டவரே, போராட்டத்துல இருக்க ஆண்டவரே, பலவீனமா இருக்க கர்த்தா, என்னால முடியல கர்த்தாவே,
ஆனால் என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாக இருக்கிறது. நீர் எனக்கு இரக்கம் செய்யும். உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பார்த்தீங்களா? இவ்வளவு அருமையான ஒரு அனுபவம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யட்டும். ஹல்லேலூயா. இது 4வது படி. 5வது படி என்ன பார்க்கிறோம்? வாசிங்க. కనికరము వారు ధన్యులు, వారు కనికరము పొందుదురు. ஆமென். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். கருணை உள்ளவர் தன்யர். ஆமென். அதாவது இரக்கம் உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், அதாவது இரக்கம் உள்ளவர்கள் என்று சொன்னா இரக்கம் காட்ட வேண்டும். சும்மா நான் ரொம்ப இரக்கமா இருக்கேன்னு சொன்னால் அல்ல. இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் காட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு தயவு செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட வந்த ஒருத்தரையும் கத்தரச்சி போன அனுப்பவே இல்லை. வசனத்தால் தான் வாசிக்கிறார். அவர் அங்கே வந்தவர்கள் ஒருவரும் பெருமையானதே இல்லை. ஆமென். சிலர் வந்தவங்க அப்படியே போயிட்டாங்க. ஏன் அவங்க அவிசுவாசத்தை நிமித்தம். ஆனா அவரை தேடி வந்த ஒருத்தர் அகிலம் பெருமையாய் போனதே இல்லை. நவஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார், அதை ஆகில தொட்டு விட்டார். நான் சுகம் வருவேன் என்று சொல்லி தாகத்தோடு பசி தாகத்தோடு வந்ததான அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை கூட கர்த்தர் தொட்டார். கர்த்தர் விடுதலை கொடுத்தார், சௌக்கியப்படுத்தினார். இரக்கம் செய்ய வேண்டாம். நாம் என்ன செய்கிறோம்? நிறைய நிமிஷம் இரக்கம் பாராட்டுகிறது. நாம் இரக்கத்தை அவன்கிட்ட கேட்கணுமே தவிர ஆண்டவர் கொடுக்கிற இரக்கத்தை மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதில்லை. நாம் மற்றவர்களுக்கு இறங்குகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இரக்கம் செய்ய வேண்டும். இரக்கம் செய்கிறவன் என்ன செய்வான்? ஸ்பெஷலா இந்த இரக்கம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய தன்மையை குறிக்கிறது. யார் தேவன் தான் நமக்கு இரக்கம் காட்டினார். நாம் பாவிகளும் பரதேசிகளும் திக்கற்ற பிள்ளைகளும் உலக மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவர்களும் வேண்டாதவர்களும் அந்த காலத்துல வாழ்கிறவர்களுமாய் இருந்தோம். ஒரு இரக்கம் காட்டினால்தான் இன்னைக்கு தயவுசெய்து உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லன்னா இன்னைக்கு நாம் யாரும் சர்ச்சைக்கு வந்திருக்க மாட்டோம். எங்கேயோ உலக மனுஷரை போல சுத்தி கொண்டு அவங்க என்ன கஷ்டம். அதே போல நமக்கு காட்டுபடியா நாமும் மற்றவர்களுக்கு இறங்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். హల్లెలూయా. దయగల వారి ఎడల నీవు దయ చూపించుదువు, యథార్థవంతుల ఎడల యథార్థవంతుడుగా నుందువు, సద్భావము గలవారి ఎడల నీవు సద్భావము చూపుదువు, మూర్ఖుల ఎడల నీవు వికటమును నుంచుదువు. ஆமென். நயமுள்ளவனுக்கு நீ தயவுள்ளவராகவும் உத்தமருக்கு நீ உத்தமராகவும். அப்போ ஆண்டவர் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொன்னார்? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கர்த்தாவே நீர் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ இதுல என்ன பார்க்கிறோம்னா, நம்ம செய்தாதான் கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம மற்றவர்களுக்கு மன்னித்தாதான் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பார். ஆமென். அப்ப இங்க என்ன தயவு உள்ளவனுக்கு யாரெல்லாம் தயவு உள்ளவனா இருக்கிறானோ அவனுக்கு தயவு உள்ளவராக மாறுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் என்ன வாசிக்கிறோம்? உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும், உண்மையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவராகவும் உத்தமராக நீ உண்மையா இருக்கிறாய். நீ யாருக்கெல்லாம் நீ உண்மையா இருக்கிறாய், உன் வாழ்க்கையில உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் உண்மையா இருப்பார். அவர் சொல்ற வாக்குத்தத்தத்துல உண்மையா இருப்பார். நம்ம யோசிக்கிறதுல நம்ம எல்லாவற்றிலும் கர்த்தர் உண்மையா இருப்பார். உத்தமனுக்கு அவர் உத்தமனாகவும், புனிதனுக்கு அவர் புனிதனாகவும் மாறுபாடு. நல்லதை மட்டும் சொல்ல, பாசிட்டிவா மட்டும் சொல்ல, நெகட்டிவாவும் சொல்ற. யாரெல்லாம் மாறுபாடு உள்ளவரா இருக்கிறானோ அவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் இருப்பான். ஹல்லேலூயா. அப்போ இரக்கம் செய்கிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுக்க முடியும். நம்ம எதை செய்கிறோமோ அதை தான் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில தாழ்மையா வந்துட்டோம், பாவத்துக்காக நாம துயரப்படுகிறோம். அப்புறம் என்ன செய்தோம்? அதாவது வீக்னஸ்,
என்ன செய்தோம்? அந்த வசனம் பாத்தீங்க, 3வது வசனம், 4வது வசனம், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணமுள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் எல்லாம் செஞ்சுட்டோம். நாம் இரக்கம் செய்யலன்னு சொன்னா இரக்கம் பெறவே முடியாது. இரக்கம் பெறலன்னா நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட முடியாது. கர்த்தர் தயவுதான் இன்னைக்கு நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யணும்னா நாம் இரக்கம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. 6வது படி என்ன பார்க்கிறோம் பாருங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம். நெக்ஸ்ட் படி, அதாவது 6வது படி என்னன்னா இருதயத்தில் சுத்தம். வெளிரங்கமா சுத்தமா நானே சொல்லவே இல்லை. எல்லாம் ரொம்ப உள்ளத்தை பார்க்கிறவர். மனுஷன் தான் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறான். உள்ளத்துல நம்ம என்ன யோசிக்கிறோம், உள்ளத்துல எவ்வளவு அசுத்தம் இருக்கு, உள்ளத்துல எவ்வளவு பசுத்தம் இருக்கு, உள்ளத்துல எப்படி இருக்கு, கர்த்தர் உள்ளத்தை தான் பார்க்கிறார். சில நினைச்சாங்க ஆனா உள்ளத்தை தான் பார்க்கிறார், விடு ஒரு அடுத்த சர்ச்சைக்கு போனா யாரை பார்க்கறோம், பரவாயில்ல ஒரு சத்தம் இல்ல, அதே ப்ராசஸ் கான்செப்ட். அப்படி இல்ல. 4 பேர் முன்னால, அதாவது கர்த்தர் பரிசுத்தவான்கள் மத்தியில நம்ம உட்காரும் போது நாம் சுத்தமா இருக்கணும், அது செகண்டரி. ஆனா கர்த்தர் பார்க்கும்போது நம்ம உள்ளத்தை பார்க்கலாம். இருதயத்தில் சுத்தமான இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அதை நம்ம ஒரு எப்படி சொல்றது, ஒரு டீப்பா ஒரு பொருட்டா எடுத்துக்கிறதே இல்லை. இதுதான் கர்த்தர் சொல்றார். 6வது படி என்ன தெரியுமா? நீ உள்ளத்துல பரிசுத்தமா இருக்க, இருதயத்தில் சுத்தம். அவங்க மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும். அல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரியதான, அதாவது கர்த்தருக்கு அடுத்த நெருங்கினதான ஒரு கர்த்தருடைய தன்மை இது. ஏன்னா கர்த்தர் சுத்தமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர். அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல நாம பெற்றோமா பரிசுத்தத்துக்கு தான் நம்ம அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்கள் எப்படி பரிசுத்தமா இருங்க. எங்க பரிசுத்தம்? இருதயத்துல பரிசுத்தம், நம்முடைய உள்ளத்துல பரிசுத்தம். உள்ளத்துல, அதாவது சுவிசேஷத்துல வாசிக்கும் போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, அது உள்ள வெறும் நாற்றம். கல்லறை எப்படி இருக்கு? உள்ள எல்லாம் அழிச்சு நாசாயி ஒட்டுமே இல்லாத இருக்குது, புழுக்களும் பூச்சிகளுமா இருக்கும். ஆனா வெளியே பார்க்கும்போது வெள்ளையா சுனாமெல்லாம் அடிச்சு நல்ல வெள்ளையா கத்துரை பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? நீ வெளியே உட்பட அசுத்தம் பரவாயில்ல, உள்ளத்துல இருதயத்துல சுத்தம் இருக்கணும். இந்த வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை இருக்கக்கூடாது, அந்த உள்ளத்துல சுத்தம். அதுதான் 7வது படியா 6வது படியா கத்த சொல்றாரு. பாத்தீங்க 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நன்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. பாத்தீங்களா? ஒரு அன்பு இருக்குன்னா, ஒரு அன்பா இருக்கிறாங்கன்னா அந்த அன்பு எப்படி இருக்குன்னா இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் சுத்தமான இருக்கியமா? பாத்தீங்க அந்த வசனத்தை. சுத்தமான கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் ஆமென். நல்மன சாட்சியிலும் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் மாயமற்ற விசுவாசம். சுத்தமான இருதயம், நல்மன சாட்சி, மாயமற்ற விசுவாசம். இப்படி இருக்கும்போது வர அன்புதான் உண்மையான அன்பு. இப்படி இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா அவங்க அன்பு கூட மாயமற்றதா இருக்கும், அவங்க அன்பு கூட உண்மையான அன்பு கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சோ 6வதாக நம்ம பார்க்கிறோம், நம்ம இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அந்த இருதயத்தை பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல நாம் அதை வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். మీరు క్షయ బీజము నుండి కాక శాశ్వతమగు జీవము గల దేవుని వాక్య మూలముగా అక్షయ బీజము నుండి పుట్టింపబడిన వారుగా నిష్కపటమైన సహోదర ప్రేమ కలుగునట్లు మీరు సత్యమును విజయలోక చేత మీ మనస్సులను పవిత్రపరచుకుని వారైనండి. ఒకరినొకడు హృదయపూర్వకముగా
பாத்தீங்கன்னா நீங்க நம்ம எல்லாருமே அதனாலதான் நம்ம இன்னும் படியே இன்னும் நம்ம அப்படியே 2வது படி 3வது படியிலேயே உட்கார்ந்து ஏன் முடியல? ஏன்னா நம்ம திருவிழா போட்டுட்டாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில தோய்ந்து போனவர்களா இருக்கிறோம், ஒன்றுமில்லாதவர்களா இருக்கிறோம், காலியான பாத்திரங்களா இன்னும் ஹalleluya. 7வதாக நம்ம என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்க? சமாதானம் பரிசுவார்கள். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் ரொம்ப கம்மி. என்ன சொல்லுவாங்க? என்னது? என்னது? எரிகிற பொருளுக்கு ஆல்ரெடி அந்த பிரச்சனை நடந்துருக்கும், ரொம்ப பயங்கரமா நடந்துருக்கும். அதுல ஒருத்தர் போய் இன்னொருத்தர் கூட இன்னும் ஜாஸ்தியா பண்ற மாதிரி, இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி பண்ற மாதிரி சொல்லிட்டு அதை பேசுறாங்க. இது நம்ம வேதத்துல நடந்துருக்கு. ஆனா சொல்றாரு, அதை இல்லை நீ செய்ய வேண்டியது சமாதானம் பண்ணுகிறவர்களா. உனக்கு சமாதானம் பண்ண முடியலன்னா போக வேண்டாம். ஒரு பிரச்சனையில போய் நம்ம போய் கலக்குறோம், அல்ல அந்த இடத்துக்கு போறோம்னா உன்னால ஒரு சமாதானம் உன்னால ஒரு சமாதானம் வார்த்தை பேச முடியுமா? உன்னால நடக்கிற பிரச்சனையை தடுத்து அவர்களுக்கு சமாதானம் பேச முடியுமா? அப்படி பண்ணுகிறவர்கள் மட்டும்தான் முக்கியமானவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள்? தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். படிப்படியா அவங்க சொன்னாங்க. இப்போ தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுகிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்பதான் தேவனுடைய புத்திரர். ஆமென். அது வரைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகப்பட்டிருக்கோம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா இந்த படிப்படியா ஒவ்வொரு படியில நம்ம கற்று மேல வரும்போது 7வது படியில வரும்போது தான் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவார்கள்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அருமையை குறித்து அதிகமாய் சொல்லப்படுகிறது. ஹalleluya. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வாசிக்கிறேன். 8வதாக நாம் பார்க்கும் பொழுது ನೀತಿಯ ನಿಮಿತ್ತ ಹಿಂಸೆಯನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವವರು ಧನ್ಯರು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರದು. ஆமென். பாருங்க என்ன அழகா சொல்லிருக்காரு பாருங்க. ஒண்ணுனா சொல்லி வந்துட்டு லாஸ்ட்ல 7வது படி என்னது? நீங்க தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவீங்க? 8வது படியில சொல்றாரு, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. என்ன அழகா சொல்லி பண்ணாங்க பாருங்க. கடைசியில வந்து முடிக்கிறப்ப யாருக்கு துயரப்படுகிறது? என்ன யாரது? நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். துன்பம் எதை நிமித்தம்? நீதி நிமித்தம். நீதி பசிதாபப்படுறது முதல் பார்த்தோம். இப்ப நீதி நிமித்தம் இவ்வளவு படியெல்லாம் நீ ஏறி வந்து இன்னும் நீ கஷ்டப்பட்டு, இன்னும் நீ பலரால் நிந்திக்கப்பட்டு, இன்னும் நீ பலரால் அவமதிக்கப்பட்டு, இன்னும் நீ பலரால துக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, சஞ்சலப்பட்டு, ஒரு மரியாதை இல்லாத எந்த சூழ்நிலை உன்னை எங்கேயுமே வைக்காத ஒரு நிலைமையில காணப்படுவான்னு சொன்னாங்க. கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யம். ஆமென். தள்ளப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, இவ்வளவு செஞ்சு இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்சு அடிக்கப்படுறோம்னா அதை கர்த்தர் கணக்கிலே வைக்க மாட்டோம். நம்ம எப்போ இதெல்லாம் செஞ்சு பசிதாகம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, இரக்கம் செய்கிறவர்களாக, கிறிஸ்துவில் சுத்தம் உள்ளவர்களாக, பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், இதெல்லாம் கடைபிடிச்சு வரும்போது உன்னை யாராவது உபத்திரப்படுத்தினா ஹalleluya. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் பகிர்ந்து ஏன்னா கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு போவதற்கு தக்க பாடுகளின் வழியா தான் போனார். பாடு உபத்திரவத்தின் வழியா தான் கர்த்தர் பரலோகத்துக்கு போனார். அதே பாடம் தான் நமக்கு. அதே அடிச்சுவிடுகளை நாம் பின்பற்றி போகும்போது, அதே பாதையில நாம் செல்லும் பொழுது பரலோக ராஜ்யம் நம்முடையது. பரலோக ராஜ்யம் நம்முடையது. கர்த்தரின் பிள்ளைகளே, உபத்திரப்படுத்தினால வேதனைப்படாதீங்க, உபத்திரப்படுத்தினால் துக்கப்படாதீங்க. ஏன்னா பரலோக ராஜ்யம் நம்முடையது. இன்னும் வாசிங்க 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் எல்லாம் வாசிங்க. ನೀತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹಿಂಸೆಯನ್ನು ತಾಳಿಕೊಳ್ಳುವವರು ಧನ್ಯರು, ಪರಲೋಕ ರಾಜ್ಯವು ಅವರದು. ನನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೆಟ್ಟ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಸುಳ್ಳಾಗಿ ಬರೆಸಿದರೆ அதோட பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது விட்டு விடாம அவர் கீழே கரெக்டா சொல்றாரு. என்னது? அதாவது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால்
பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முந்தியிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே சுத்தப்படுத்தினார்களே. ஆமென். அருமையான ஒரு வசனம் தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நாம் செஞ்சு துன்பப்பட்டா நீங்க கஷ்டமே படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் பிரதிபலனை வைக்கிறார். ஏன்னா நமக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகள் அப்படிதான் செஞ்சாங்க. ஏன்னா எப்பவுமே அப்படிதான் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போதே நீங்க ஏன் கவலைப்படணும், நீங்க ஏன் துக்கப்படணும்? நம்ம எல்லாரும் கம்பீரமா இருப்போம். ஏன்னா பரலோக ராஜ்யம் நம்முடைய, பரலோக ராஜ்யம் என்னுடையது. நான் கர்த்தருக்காக துன்பப்படும் போது, கர்த்தருக்காக நித்தியான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொள்ள பொழுது, கர்த்தருக்காக நான் அவதூறான வார்த்தைகளை என் மேல் சுமக்கப்படும் பொழுது கஷ்டமே பட மாட்டேன். ஏன்னா பரலோக ராஜ்யம் என்னுடைய. லாஸ்ட்ல சொல்லி முடிப்பாரு சொல்றார், பரலோக ராஜ்யம் இன்னும் சரியா சொன்னா பரலோக ராஜ்யம் உங்களுடைய, என்னுடைய. ஆனா சீஷர்களுக்கு தேவை அறிந்திருந்தார். இன்னைக்கு உலகத்துல ரட்சிக்கப்படாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஆனா தேவசமத்துல உட்கார்ந்து இருக்கிற நமக்கு இது தேவை அறிஞ்சு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்காங்க. படிப்படியா நாம் முன்னேறி 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 நம்ம அதான் கர்த்தனுடைய வாழ்க்கையில விரும்புகிறார். அப்படி போவது மட்டும்தான் பரலோக ராஜ்யம் நம்முடையதாக மாற முடியும். நம்ம எல்லாரும் நன்றி முடிச்சுக்கலாம். இந்த வசனங்களை ஒருபாடு நிறைய ஒரு வித்தியாசமான நிலைமையை என்னுடைய படிப்படியாக கற்றுக்கொண்டவர்களாக, படிப்படியாக நாம் வளர்கிற பிள்ளைகளாக, படிப்படியாக முன்னேறுகிற பிள்ளைகளாக. இது போல ரட்சிக்கப்படாதவர்களுக்கு சொல்லல, டீச்சர்களுக்கு சொல்லுகிறார். டீச்சர்களுக்கு தப்பு உட்கார வச்சு உபதேசம் பண்ணிருக்கிறார். ஓ விட்டு உட்கார வச்சு கர்த்தர் பேசுகிறார். நம்மோடு பேசுகிறோம். நம்ம தேவசமத்தை உட்கார வச்சு பேசியிருக்கிறோம். நம்முடையதாய் என்னுடையதாய் மாற வேண்டும். அப்படி சொன்னால் அந்த 7 படிகளை நாம் தாண்ட வேண்டும். எல்லா படிகளையும் முன்னேறி ஒரு 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 படி ஏறிட்ட அப்படின்னா அந்த காரியத்தை நான் செஞ்சு முடிச்சாதான் இன்னொரு படிக்கு நாம் கால் எடுத்து நம்ம குந்தினவர்களாக, குந்தி குந்தி நடக்கிறவர்களாக, அவிசுவாசம் உள்ளவர்களாக, ஆவிக்குரிய பலன் இல்லாதவர்களாக, என்னவோ கடமைக்காக சபைக்கு வர பிள்ளைகளாக, தேவசமூகத்துல கடமைக்காக செபிக்கிற பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்ட ஒரு நிலைமையில காணப்படுகிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. பேரு, புகழ், அந்தஸ்து, பெருமை இதுலதான் ஓடிட்டு இருக்கு. அதை கர்த்தர் எதிர்க்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு பணத்துல பொருள பெருமை இல்லைனாலும் ஆவிக்குரிய பெருமை நிறைய பேர் ஆட்டி படிச்சு இருக்குது. ஆவிக்குரிய பெருமை கர்த்தருடைய பிள்ளைய வேண்டாம். அந்த பெருமை வேண்டாம். அது என்னைக்கு தான் ஆபத்து. பெருமைப்பட்டனால தேவதூதனை லூசிபரை கட்டி கீழே தள்ளிவிட்டார். நம்மளே மாத்திரம் பெருமை வேண்டாம். நாம நம்முடைய குடும்பத்துல சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெருமை வேண்டாம். பெருமைக்கு நம்ம செஞ்சா பிசாசுக்கு ஈக்குவலா மாறிவிடும். நானே நானே நானுங்கிற காரியம் வேண்டாம். நானே மகிமை பிரதாபத்துக்கு நான் கட்டினேன் என்னுடைய மகா பாபிலோன் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொல்றாரு. அங்க பாத்தீங்களா, நானே நானே என்னுடைய அதுக்கே சொல்றேன், நானே பேசுகிறாரு. அவர் கீழே தள்ளப்பட்டார். 7 வருஷம் மிருகத்தை போல புல்லை மேயக்கூடிய நிலைமையில வந்துவிட்டார். அந்த நிலைமை நமக்கு வேண்டாம். முதல் படி ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் படி தாழ்மை. தாழ்மை, அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளலாமா? ஹalleluya ஹalleluya. ராஜா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த நல்ல காலவளை நன்றி ராஜா.
ஒரு முறை கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை எங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கு சீஷனுக்கு சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த காலவெளியிலே உபவாச நாளிலே எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. ஒரு காலை கேட்டு மறுக்காத விட்டு விடாதீங்க. இந்த வசனம் மத பிரசங்க தானே எல்லாம் தெரியும் விட்டு விடாதபடி ஆழமான கருத்துக்களை புரிந்து படிப்படியா இதிலே நாங்கள் முன்னேற கத்த உதவி செய்ய முடியும். ஆண்டவரே வசனங்களை கேட்கிற பிள்ளைகளை ஆண்டவரே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் காலூரி எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கத்த உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே முன்னேறுகிற பிள்ளைகளாக ஒரு உன்னதமான அனுபவத்தை பெறுகிற பிள்ளைகளாக எங்களை தாழ்த்துகிறோம் சமூகத்தை பண்ணிக்கிறோம். உண்மையுள்ள வாஞ்சி உண்டு பண்ண தாகத்தை உண்டு பண்ண பசியை உண்டு பண்ண இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களை மாற்ற Hallelujah.